கேப்பக்களி வேண்டாட்ட கிடந்து வெளியினான் ஊருக்கா போன அம்மா வீட்டுக்கு வந்தேன் நானா என்னங்க ஓகே உங்கள் பேர்? அப்படிங்க ம் இப்படி வாழ்ந்து வர்றதுக்கு என்னை இப்படி பேட்டி கொடுக்க சொல்லலாமாங்க? ஏங்க கொடுக்கலாம். இப்படி செய்யலாமாங்க? உங்கள் பேரை சொல்லுங்கள். அதுதான் என் பேர் புண்ணியவதின்னு முதல்ல தலைப்பே சொல்லியாச்சுல்லங்க. அது ரிகர்சல், இதுதான் ஒரிஜினல். விஸ்வநாத பேரி. சரி, ஊர்? எங்கள் அப்பா பூரிய. ம் என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது சிறுவில்லிபுத்தூர். சரி. ஆண்டாள் பிறந்த ஊரில் திருமணம் வைத்து கொடுத்தார்கள். ம் ஹஸ்பண்டு பேர் பூனுகையா. ம் எனக்கு 4 பிள்ளைகள், ம் 2 ஜென்ஸு 2 லேடிஸ். ஓகே. எல்லாம் பேரன் பேத்தி கூட்டி எடுத்து விட்டேன். ஓகே. நன்றாக ஆரோக்கியமாக ரிலேஸாக உள்ளேன். ரொம்ப சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடுறேமுங்க. ஓகே. ஆமாங்க. இதுக்கு என்னங்க செய்யணும்? உங்கள் வயது? என்னோட வயசாங்க சைவருங்க. அப்புறமுங்க 7 போட்டு 5ங்க. சரி. என்னோட வயசு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனுங்க. இது மாதிரி நீங்களும் வாழ்ந்து வந்துடுங்க. சரிங்க, கண்டிப்பாக. சாதனையை வேதனை இல்லாமல் கொண்டாடுங்கள். ஓகே. மனசை ரிலேஸாக வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே. மனநிலையை கட்டுப்பாடோடு வச்சிருங்கள். ஓகே. உடம்பு நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. கவலை ரொம்ப படாதீர்கள். ம் கவலைப்பட்டாலே துன்பம். ம் துன்பம் வராமல் பார்த்துக்கிடுங்கள். சரி, பாட்டு ஒன்று பாடுங்க. துன்பம் வரும் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க. அதை பட்டணத்தார் சொல்லி வச்சார் பழமொழியை அவர்கள். அது மாதிரி நினச்சிக்கிட்டே வாழுங்கள். சரி. இப்போ உள்ள பிள்ளைகளை நம்பாதீர்கள். ஓகே. நம்பினால் நம்ம மோசம் போய் விடுவோம். ஓகே. நம்ம மோசம் போகாமல் இருக்கணும்னா நம்ம நன்றாக இருந்து கொள்ளணும். ஓகே. இந்த பிள்ளைகிட்டையும் போய் இருக்காதீர்கள். ஓகே. ஆமாங்கள். சொல்லியாச்சாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சரிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.